ஹலோ வீவர்ஸ், நான் தான் உங்கள் பேக் வாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா போக்கிமேன் யூனைட் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்க்காம பார்த்துருந்தோங்க. நம்ம வாங்க டைம் ஸ்டூடியோ கண்ட்ரியெல்லாம் பிளாக் ஃபாக்ஸை லெட்ஸ் பிகின். இப்போ இந்த எர்பி மாக்கா என்ன சொல்கிறான்னா, ஓகே உன்னோட ட்ரெயிலர் நான் இன்க்ரீஸ் ஆகிக்கணும் லாஸ்ட் பாட்டில். நீ கொஞ்சம் கிஃப்ட் கிடச்சிருக்கு. கிஃப்டா? கிஃப்டெல்லாம் எடுத்து தராங்களே, என்னன்னு போய் பார்ப்போம். நீங்கள் ட்ரெயினர் லெவலில் செக் பண்ணால் கிஃப்டி செக் பண்ணலாம். ஒரு கிஃப்ட்டு ஒரு லெவல் யூஸ் பண்ணாமல் ஒரு கிஃப்ட் கிடைக்க சொல்லும் போது நீ ஸ்லோ ப்ரோ யூனைட் லைசன்ஸ் சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம ஸ்லோ ப்ரோன்னு ஒரு புது போக்கிமான் கிடச்சிருக்கு கைஸ் நமக்கு. அது ட்ரெயினர் லெவல் 4 நீ போர்ஷனு 2000 எய்ஸ் காயின்லாம் வச்சுருக்கேன் வடப்பாரு அப்படி போகிறான். ஓகே, இதுதான் ஸ்லோ போப்பா. இதை வாய் இன்னும் கச்சிருக்கு. சீசன்ஸ் பாயிண்ட் இது என்னடா நம்ம தந்துருக்காங்க. சரி, இந்த ப்ரொஃபஸர் போஸ்ட் ப்ரோஸ் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம நியூ ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோ ட்ரைனர்ஸ்க்கு. அதுவும் எய்ஸ் ஐலண்ட்ல நம்ம பிகினர் சேலஞ்சு கால் பண்ணுவோம். நீங்கள் தெரிஞ்சு ட்ரை பண்ணுவோன்னு நினைக்கிறேன். அப்போதான் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ண வச்சுருவீங்க. ஓகே, நீங்கள் பிகினர் சேலஞ்ச் பண்ணிட்டீங்க. இங்கே நீ வெரைட்டி ஆஃப் அவார்ட் பண்ணலாம். ஒரு மிஷின் முடிக்க நியூ மிஷின்ஸ் அப்பியர் ஆகும் ஒவ்வொரு ரிவார்ட்ஸ் முடிக்க. அப்புறம் இங்கே ஒரு வாரம் டைம் இருக்குது. நீ எவ்ரி நிறைய செக் பண்ணிக்கலாம். இந்த சேலஞ்ச் ஒரு மாதத்துக்கு ஒரு மாமா என்ன இவ்வளோ ஸ்லோவாக வருது. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாமாம்மா. ஓகே, கம்ப்ளீட்டடா நம்ம எப்படா டைம் கம்ப்ளீட் பண்ணதெல்லாம் இன்னும் 2 கம்ப்ளீட் பண்ணிக்கோ. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பேட்டில். நம்ம பண்ணதெல்லாம் மிஷின்ஸா? இது தெரியாமல் போயிடுச்சு. இந்த இன்வைட்டிங் கெஸ்டெல்லாம் இருக்குது போல் கைஸ். அதெல்லாம் நம்ம ஒரு நாள் விளையாடுறோம், யாராவது இன்வைட் பண்ணுறோம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நீ யுனைட் பேட்டிலுக்கு வந்துட்ட. உனக்கு மூவ் பண்ண தெரியும், கேன்சலும் மூவ் பண்ண தெரியும். இதை வச்சுமா டுட்டோரியலே நீ சின்ட்ரஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். யாவோ அவ இதை சின்ட்ரஸா? நீ ஏதோ ஏதோ டேப்புன்னு அமுத்திட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை உன் டார்கெட் பண்ண போக்கிமானை போய் அட்டாக் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீ ஏன் பண்ணலாம், எங்கே வச்சு பண்ணுறதுன்னு. ஓ, புரிஞ்சிருச்சு காய்ஸ். அதை நம்ம இப்படி வச்சு இப்படியெல்லாம் பண்ணிட்டோம். ஓ வடப்பா இருக்கேடா. ஓ, ஐ அண்டர்ஸ்டாண்ட். போடு. இதனே இப்படி அடி வாங்கிட்டே இருக்குது. இதுன்னு இன்னொன்று சுற்றுது. ஓ, சும்மா ட்ரைனிங் நான் இப்போதைக்கு. இதை ஃபஸ்ட்டு முடி. சும்மா நொயின்னு சுற்றிட்டுருக்கு. யூ நீ கேன்சல் பண்ணலாம். இதை வச்சு அமுத்தின்னா கேன்சல் கொடுத்துருவோம். நீ இப்போ பைரோரி பார் வச்சு பண்ணு. இதெல்லாம் சாவே மாட்டேது. செத்துப்போ, எரிஞ்சே செத்துப்போ. அதான் என்ன முடியவே மாட்டேற நீ. வாஜா வாஜா வாயா வாங்கி இன்னும் சாவே மாட்டேறேன். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏ காய்ஸ், சாவே மாட்டேது, காண்டாக்குது. ஓ, இது ஹீட் ரெசிஸ்டன்ட் இருக்கா? என்ன சீன் இப்போது? நம்ம கேன்சல் பண்ணுமா? கேன்சல் பண்ணு. கேன்சல் பண்ணி ஐயே அமுத்திட்டேன். கேன்சல் பண்ணி ஹாஸ் a kicker to ஐயே, இது கேன்சல் ஆக மாட்டேது. இது சாவ மாட்டேது. என்ன கைஸ் இது? எனக்கெல்லாம் இது தேவையில்லை. ஓ, எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு காய்ஸ். இப்படி வச்சு அமுத்திட்டே இருந்தானா அவ்வளோதான், கேன்சல் பண்ணியாச்சு. பாடி இது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோமே காய்ஸ். நம்ம பிகினரில் ரொம்ப நம்ம பிகினர் குடியில் நூப் என்ன கொடுமையோ. நமக்கு ஏதோ 800 கோல்டு காயின் கிடச்சிருக்கு. அடுத்த என்ன மிஷினு 6 மிஷின் இருக்குது. ஃபஸ்ட்டு 6 மிஷினையும் முடிச்சிடலாம் டுட்டோரியலை இன்றைக்கி.
ரோட்டம் ப்ரொவைட்ஸ் பவர்ஃபுல் சப்போர்ட். ரோட்டம்னா என்ன? என்ன இது ரோட்டமு போட்டமு காட்டம்னு வளர்றாங்க. மறுபடியும் யுனைட் பேட்டிலா? யாரு? டே டே எவனும் நம்மளால் அடிக்கிறான். இது சாரி சார் தானே? நம்மளாலும் நம்ம டாக் டீம் போட போகிறோம்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஆஹா, எனக்கு தெரிஞ்சு நம்ம டாக் டீம் போட்டு அடிச்சு தவச்சலாட்டே. என்ன அடிச்சு தவச்சிருக்காடா டீ? அப்பாடி தப்பிச்சிட்டேன் காய்ஸ். இன்னும் நொய்யு தொலை பண்ணிகிட்ருக்க. என்ன அவன் ரொம்ப வீக்கு சொல்லிட்டு இதை எடுக்க முடியல காய்ஸ். என்னது இது? எடுத்துட்டான் அவன். காவாலி பையன் கூட எடுத்துட்டான். எதுக்கும் நீ எப்போ பார்த்தாலும் ரோட்டம் டிஃபீட் பண்ணிட்டீன்னா, ரோட்டம்னா அப்போ உனக்கு ஒரு ஆப்போசிங் கோல் ஜோன் இருக்கும். அந்த கோல் ஜோன் போய் 20 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் எடு. அப்போ கோல் ஜோன் டிஃபென்ஸ்லெஸ் ஆயிரும் கொஞ்சம் நேரத்துக்கு. அப்போ உன் டீம் கோல் ஸ்கோரிங் இன்க்ரீஸ் ஆயிரும். நீ ஜெயிச்சிடலாம் அசால்ட்டாக சொல்கிறானுங்க. இப்போ அங்கே போகணுமா வேண்டாமா? போகணுன்னு தான் நினைக்கிறேன் காய்ஸ். சாவு எலக்ட்ரோ பால் போட்டு சாவடி. ஓகே, போயாச்சு. ஓடி ரோட்டம். ரோட்டம்னு எங்கேயா இருக்குது? இதை யார் ரோட்டம்னு சொல்லுவாங்க? எடுக்க முடியுது கைஸ். இப்போ தான் டெஸ்ட்ராய் த ஃபார்வர்ட் கோல் ஜோனா? யாய் எங்கிட்டே வாடா. போடு. இருறா தம்பி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எங்கேயா போயிடுறாங்க? யாருமே கிடக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளையால ஏதோ பண்ணிட்டாங்க. எந்த திருட்டு காவாலி பையன் பண்ணான்னு தெரில. இதோ அந்த பையன் போல தான் இருக்கும். இது ஏன் ஏரியா? இதா சாவு. நம்ம டாக் டீம் போட்டு கொண்டுடலாம்டா. வாடப்ஸ், இதான் டாக் டீம். போடு மக்களே. நீ கோல் ஜோன் டிஸ்ட்ராய் பண்ணிட்டீங்கன்னா இந்த எஃபெக்ட் ஸ்ப்ளிட் ஃபெல் ஜோனை கனெக்ட் பண்ணி டிஸப்பியர் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்ப்ளிட் ஃபெல் ஜோனை இதில் நம்ம சுற்றி ஒன்று வரும்ல, அதுதான். சரி, நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா டெஸ்ட்ராய் த மிடில் கோல் ஜோனும். நம்ம கோல் ஜோன்னா இது டெஸ்ட்ராய் பண்ணாதான் வந்துட்டானா நமக்கு எதிரி. இப்போ தான் ஏதோ ஒரு புது இனிமே வரான். ரோட்டம் மறுபடியும் வந்துருச்சு. டிஃபீட் பண்ணிவிட்டோம், டீமுக்கு ஹெல்ப் பண்ணி சொல்கிறாங்க. ஐயோ, இவன் வேறு என்னோட த்ரோ பண்ணுறானே. என் டீம் எங்கடா ஃபஸ்ட்டு? அடி சின்ன பைபிள் ஜாய். சாவு வந்துட்டேன். ஏன் அந்த ரோட்டமை பிடி ஓடுது பாரு. எங்க அந்த ரோட்டமு? இதோ இங்கே இருக்கு. ஹவு டேர் யூ. போடு. தப்பிச்சிருச்சு கைஸ், தப்பிச்சிருச்சு. ஏன் தப்பிச்சின்னு தெரில. கையில் மட்டும் மாட்டுச்சுன்னு வையன், தக்காளி சட்னி தான். எங்கே அந்த ரோட்டமு? ஏன்ப்பா நம்ம ஆள்கிட்டயே என்ன செஞ்சிட்ருக்க? போட்டு தாக்கு. ஒய் எலக்ட்ரோ பால்டா. செத்து போடா. வாடா நீ இரு, நான் போய் அட்டாக் பண்ணுறேன். எலக்ட்ரோ பாலை போடு, எலக்ட்ரோ வெப்பை போடு. ஆடி இல்லை நம்ம யுனைட் மூவே பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு காய்ஸ். ஏன் வர மாட்டி? டாக் டீமாடா போடுறீங்க. ஃபஸ்ட்டு ஒன்றை போட்டு தள்ளாரு. டாக் டீம் ஒருத்தர் தான் வந்துக்கிட்டே இருப்பீங்களா? இருறா, நான் உனக்கு போடுறேன்டா பல்பு. நம்மக்கிட்டே நொயின்னு நம்ம யாருன்னு தெரியாமல் நம்மக்கிட்ட மோதிட்டு இருக்காங்க கைஸ். இல்லை தப்பு, எங்கடா போகணும்? நொய் இந்த வேறு. போடு மக்களே. டிஸ்ட்ராய் பண்ணியாச்சா? நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிட்டோமா? சரி, முடிச்சிட்டோம். ட்ரைனிங் கம்ப்ளீட்டட். அடுத்தது என்னது? நெக்ஸ்ட் இஸ் ரெஸ்ட். அப்படின்லாம் நடக்காது, நம்ம பார்ப்போம். இப்போது இன்னொன்று இருக்குது, ஸ்டார்ட் த பேட்டில். ஜாப்ஸோ ஏதோ டேர்ன் பண்ணிடுவோம். டைட் ஆஃப் த பேட்டில். டைடுனா என்ன? ஜாப்டோனா என்ன? கமெண்ட் பண்ணுங்க கைஸ், யாருக்கு தெரியும் பார்ப்போம். இதான் ஜாப்டோவா? ஒவ்வொரு லெவலுக்கும் ஜாப். நீ டீம் ஸ்டார்ட் ஆகும், ஜாப்டரோட பேட்டிங் பண்ண அப்படி சொன்னால் நம்ம டீம் நம்ம என்ன குட்டி பறவை ஆகிட்டோம். அவங்களா காவாலி பய முடியுங்களா?
ஒரு குட்டி பறவை. சரி இதை வச்சு தான் செய்வோம். ரொம்ப கஷ்டப்படுறீங்களே கைஸ். இதுங்க நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். நான் வந்து ஹெல்ப் பண்ண எந்த அளவுக்கு நன்மை தெரியுமா? பெக்க போடு. இது இவன் வேற ஒரு டீமில் தான் வரானா? இது வர நோயின்னு நமக்கு பெக்க போடு. பெக்க போட்டு அடி. என்ன முடிஞ்சிருச்சா? இப்போ கோல் ஜோன் போகணும். ஜாப்டோசன் டிஃபீட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே கோல் ஜோன் டிஃபென்ஸ்லெஸ்ஸாக இருக்குது. போய் அடித்து தூக்குங்க அடி சொல்கிறாங்க. போகிறேன்டா. அடிக்கடிக்க தான் நம்ம யுனைட் அன்லாக் ஆகுது போல கைஸ். வந்துட்டேன்டா. ஆய் பேக்க போடு. பேக்கு இதாக இருக்குது கைஸ். போடு. நம்மளோட இதையும் நம்ம எஃபர்ட்டையும் போட்டாச்சு. டாய் அடை எனக்கு தெரியும். பெக்க போடு. பெக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கைஸ். நான் பொறுத்தவரையும் இந்த பெக்கு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குங்க. பாருங்களேன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு. இது அது பெக்கோட ஸ்ட்ராங்காக இது. இருறா பெக்க போடுறேன். ஆக்ட்ரோபாக்டிஸ். என்னடா லைன்லேனா வரீங்க? ஆக்ரோன்னு போடலாம். நம்மள எப்படி ஸ்லோ ஓட வச்சிட்டானுங்களே. ஓகே, இங்கே அவனும் கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்ருக்கான், முக்கிட்டு இருக்கான். இவங்கிட்டே இடம் முக்குனேன். அவனாம் அசால்ட்டு மேட்ரானா. இவனை பெக்க போட்டே முடிச்சிடுவேன். நம்மளோட டீமால எவனோ கொண்டுட்டான். நம்ம எதுவும் கோல்ஸ் ஒன்று முடிச்சிருக்கோம் கைஸ். வாட் அ ரேர் திங். நமக்கு ஒரு போக்கிமான கிடச்சிட்ருக்கு கைஸ். இது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. அப்போ நம்ம பெக்க போட்டு கொண்டுடலாமா? நீ ஷஜக் தான். ஓகே, லாஸ்ட் பேட்டில். இவன் வர போகிறானா? கிரேனிஞ்சா மட்டும் வந்தான் வையன். மாவனை போட்டு அட்டாக் பண்ணுறதுல போட்டு டிஃபீட்டிங் லுடிகோ பஃபலோண்ட் ஆர் ட்ரென்ரோ. நீ வந்து ஸ்வைப் ஆஃப் டேடில் பட்டன் உனக்கு டைடுனா ஃபைட்டிங் ஸ்டைல் நினைக்கிறேன் கைஸ். நீ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எதாவது நடந்துச்சுன்னா ஒருத்தர் வந்து டிஃபீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள் அந்த டைடுக்கு அப்படி சொல்கிறாங்க. டிஃபைட் லூடிகோடியோ. நான் தான்டா போய் டிஃபீட் பண்ணணும். நான் மட்டும் சரி அவ்வளோதான். நான் போய் இந்த லுடிகுடியோ டிஃபீட் பண்ணோம். நீ வந்து லுடிகுடியோ வந்து போக்கிமான் பப்புலாரா வச்சு அட்டாக் பண்ணலாம். நீ வந்து வைல்ட் அட்டாக் பண்ணு. அது லோயர் ரிமைனிங் ஹெச்பியாக இருக்கலாம். ஆனால் நீ வந்து போக்கிமான் ஆராக இருக்கணும். அதை நீ வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணும். அப்போ இது செம ஸ்ட்ராங் போல. ஐயோ நான் நினச்சேன்டா. இந்த மீட்டியர் கிளாஷா? உப்பா செம ஸ்ட்ராங் கைஸ். அது மீட்டியர் கிளாஷு கதை கந்தண்டா. கிரேனிஜா செம்மையாக இருக்குது கைஸ். எனக்கு பிடிச்சிருக்கு. கிரேனிஜா எப்போவுமே வடப்பு தான். பிக்காச்சு வளர்க்குது. இது ஏன் அன்ட்டு சொல்கிறேன். அனுத்திட்டேன். நம்ம இதை தெரியுது. செம ஃபாஸ்ட்டாக ஓடுவோம்மா இதை வச்சு. நான் இந்த கிராஸில் கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுறேன் கைஸ். இப்போ இதை ஓகே, நீ வந்து பஃபலோன்ட்ட டிஃபீட் பண்ணால் உனக்கு ஆரஞ்சு கலர் ஆரா கிடைக்கும். அந்த ஆரா இருக்கிற வரையும் நீ இந்த போக்கிங் மூவ்மெண்ட் ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணுமா? மற்றவங்களோட மூவ்மெண்ட் ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணுமா? நான் நம்மளோட ஹவு டேர் யூ மீட்டியர் கிளாஷ் குயிக் அட்டாக். இது இங்கே போய் ஹீல் பண்ணிக்குது காய்ஸ். ஓகே, நம்ம பஃபலோட்ட டிஃபீட் பண்ணியாச்சு. இப்போ உனக்கு வந்து செம்ம பவர் கிடச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம இதை போய் தோக்குச்சுன்னா உங்களுக்கு ஷீல்டு கிடைக்கும். அது வந்து என்ன போட்டிங்கன்னா அட்டாக் பண்ணாலும் அது நல்லிஃபை பண்ணிடும். நல்லிஃபைனா தடுத்துது, அது அவங்களுக்கே திருப்பி விட்டுரும் அப்படின்னு சொல்லுது. நல்ல வேலை, நான் மட்டும் தான் போய் சண்டை போகிற மாதிரி இருந்துச்சு. போ செம்ம ஸ்ட்ராங் போல கைஸ், பார்த்தாலே தெரியுது. என்ன கைஸ் இது? மீட்டியர் கிளாஸ் இருக்க பயமே. மீட்டியர் கிளாஸ் அட்டாக் பண்ணுற அளவுக்காடா நீ ஸ்ட்ராங்கு? ஆனால் நான் என்கிட்ட அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. மீட்டியர் கிளாஷ் குயிக் அட்டாக். மீட்டியர் கிளாஷ் லாஸ்ட்டாக விட்டுறலாம். பிளாஸ்ட் நாட் லீஸ்ட். எனக்கு இப்போ ஷீல்டும் கிடச்சிருச்சு. வடப்பாக இருக்குது காய்ஸ். நம்ம கிரேட் நிஞ்சா வேறு அன்லாக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன? ஓகே, நம்ம எல்லாத்தையும் முடிச்சாச்சு காய்ஸ். டுட்டோரியல் முடிச்சாச்சு. என்ன வேணுமா? ஓகே கொடு. டேட் எதாவது க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே,
நம்ம எதாவது இன்வைட் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸை? யாரை இன்வைட் பண்ணலாம் நம்ம? நம்ம போய் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறத பார்த்துட்ருக்கேங்க காய்ஸ். பேக் போ ஃப்ரெண்ட்ஸ் தோ இங்கே இருக்குது. எங்கள் இன்வைட்டின்னு எதுவுமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிச்சு. ரெக்வஸ்ட் பண்ணலாம். பால்டி கிங் இவன் என் ஃப்ரெண்டு. டே நமக்கு ஒருத்தர் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கான். அவன் தெரில பால்டி கிங்னு. அது யாரும் இல்லைங்க, என் ஃப்ரெண்டு தான் பால்டி கிங். என்கிட்ட என்னெல்லாம் இருக்குது? விக்டோரிஸ் இருக்குது, டிஃபீட்டட் இருக்குது, சரண்டர். இதெல்லாம் வின் ரேட் வந்து அவனுக்கு என்னையா என் ஃப்ரெண்டு என்னோட வளர்றான். ஓகே, ஃபேவரட் போக்கிமான். அவனோட ஃபேவரட் போக்கிமான் என்ன? அவனுக்கு கிரேனின்ஸ் தான் பிடிக்குமா? சாரிஸ் அதை அடுத்தது வடக்கு. இப்போ அவன் வரமாட்டானா? கூப்பிட முடியாதா? நம்ம வந்து சென்ட் பண்ணிட்டோமா? ஓகே கைஸ், நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கிளாஸ் செட் இதே ஓகே கைஸ், நம்ம எல்லாம் தேவையில்லை. தான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இனியும் வீடியோ சந்திக்கிறேன் மக்களே. இது பேக் ஃபாக்ஸையும் என்னையா அது த்ரோ. சரி, இன்னும் வீடியோ முடிச்சுப்பாங்க கைஸ். இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இனியும் வீடியோ சந்திக்கிறேன் மக்களே. இது பேக் ஃபாக்ஸையும் டாட்டா பாய்.